ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். இந்த டாபிக் வந்து நெறைய பேரு பேசினது தான். நெறைய டாக்டர்ஸ், நெறைய யூடியூபர்ஸ் எல்லாம் நெறைய பேசியிருப்பாங்க. பட் இது வந்து நான் பெர்சனலா ரொம்ப அ நேரடியா விட்னஸ் பண்ண ஒரு விஷயம். அது என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் சைடு அவங்க குழந்தைங்களா இருக்கட்டும், இல்ல என்னோட குழந்தைங்களா இருக்கட்டும். ஆ என்ன விஷயம்னா, மொபைல் ஃபோன் யூசேஜ். ஆ மொபைல் ஃபோன் வந்து ஒரு கிளாஸ் ரெஃபரன்ஸ்க்கு யூஸ் பண்றாங்க. இல்ல ஒரு என்டர்டெயின்மென்ட் பர்ப்பஸ் யூஸ் பண்றாங்க. இல்ல சாப்பிடும்போது யூஸ் பண்றாங்க. இந்த மாரி நெறைய இடத்துல பொது இடத்துலலாம் பார்க்கும்போது, ஹோட்டல்ஸ்லாம் பார்க்கும்போது, பேரண்ட்ஸ்னால குழந்தைங்கள வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாதனால, ஒரு மொபைல் ஃபோன குடுத்து சாப்பாடு குடுக்குறாங்க. வீட்ல வந்து ஒர்க்கிங் லேடீஸ் ஆர் ஜென்ட்ஸ் அவங்கலாம் வந்து ஈவினிங் டைம் வர்றதுக்கு லேட் ஆகுறதுனால, அவங்களும் தன்னோட குழந்தைங்கள அந்த கேப் ஒரு 1 to 2 ஹவர்ஸ் கிடைக்குது. அந்த கேப்ல அவங்க மொபைல் ஃபோன்ஸ் நெறைய யூஸ் பண்றாங்க. இதில என்ன தவறு இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளுடைய அ பிரெயின் ஆக்டிவிட்டி வந்து ரொம்ப அப்நார்மலா ஆகுதுங்கிறது தான் உண்ம. அது ஃபிசிக்கலா அவங்களுக்கு வந்து தெரியாது. ஆ ஏன்னா, பொதுவா பெரிய மனிதர்கள் ஒரு அடல்ட்சன் ஆனதுக்கப்புறம், ஆ ஒரு சொசைட்டிய வந்து ஃபேஸ் பண்றதுக்கு நெறைய மாஸ்க் வந்து போட வேண்டியதா இருக்குது. ஒவ்வொருத்தங்கள கன்வின்ஸ் பண்றதுக்காக ஒரு சில மாஸ்க் போட்டுட்டு இருப்பாங்க. நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆ ஒருத்தர் வந்து ரொம்ப கடுமையா இருக்கிற மாரி காமிச்சுக்குவாரு. ஒரு சில பேர் ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாரி காமிச்சுக்குவாங்க. ஆனா சந்தோஷமா இருக்க மாட்டாங்க. ஒரு சில பேர் எப்பவுமே சோர்வான ஒரு மனநிலையிலேயே இருந்துட்டு இருப்பாங்க. ஸோ, இந்த மாரி விஷயங்கள்லாம் வந்து தொடர்ந்து கன்டின்யூ ஆயிட்டே இருக்கும்போது, அது ஒரு ஒரு மனசிதைவு நோயா மாறிடுது. யாருக்கிட்டனா பெரியவங்களுக்கு. இப்ப வந்து என்ன பெரிய சிக்கல்றான்னா, குழந்தைங்களுக்கு வந்து இந்த ஸ்ட்ரெஸ், ஆங்சைட்டிங்கிற வார்த்தைகள்லாம் வந்து ரீசென்ட் டேஸா வந்து யூஸ் பண்றது ரொம்ப ஆச்சரியமா இருக்குது எனக்கு. அ அதுக்கு ஒரு மூல காரணமா நான் பார்க்கறது வந்து மொபைல் ஃபோன். ஏன்னா, இப்ப காலையில ஒரு 9:00லேருந்து 3:30 வரைக்கும் ஸ்கூல்ல இருக்கிறாங்கன்னா, டிஃபரண்ட் டைப் ஆஃப் சப்ஜெக்ட்ஸ் ஒரு 6, 7 சப்ஜெக்ட் வந்து பார்க்குறாங்க. பிடி பீரியட் விளையாடுறாங்க. அது வந்து ஒவ்வொரு விதமான ஒரு லேர்னிங்கோட போயிடுது. அவங்க படிக்கிறாங்களோ இல்லையோ, ஏதோ ஒரு பிரசன்ட் மொமெண்ட்ல அது இருந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா அவங்களுக்கு அந்த ஃப்ரீடம் வேணும்னு சொல்லிட்டு, விளையாடுறத தவிர்த்து மொபைல் யூசேஜுக்குள்ள போம்போது, அ அதாவது ஷார்ட்ஸ்ன்னு எடுத்துட்டீங்கன்னா, தாறுமாறான வீடியோஸ் வந்துட்டே இருக்கும். நீங்க என்னதான் கிட்ஸ் மோடுலாம் ஆன் பண்ணாலும், ஷார்ட்ஸ் அந்த 30 செகண்ட்ஸ வந்து ஆ நியர்லி ஒரு 1 ஹவர் அவங்க பார்க்குறாங்கன்னா, நீங்க எவ்வளவு வந்து ஃபாஸ்ட்டா கிட்டத்தட்ட ஒரு 2000 வீடியோ வந்து அவங்க பார்ப்பாங்க. அந்த வீடியோல வந்து எமோஷனல் இருக்குது, ஹேப்பினஸ் இருக்குது, சில டைம் வல்காரிட்டி வந்துருது. ஆ அப்புறம் அவங்களுக்கே புரியாத ஏதோ ஒரு பாஷையில வந்து வரக்கூடிய வீடியோக்கள் இருக்குது. இதெல்லாம் வந்து ரொம்ப அப்நார்மலான ஒரு ஆக்டிவிட்டிய வந்து பிரெயினுக்கு வந்து தூண்ட ஆரம்பிச்சுருது. 1 நாள், 2 நாள்னா பரவால்ல. இத வந்து தொடர்ந்து ஒரு 2 இயர்ஸ், 3 இயர்ஸா வந்து கொண்டு போயிட்டுருக்கிறாங்க. பேரண்ட்ஸ் வந்து அத கவனிக்கல. அது வந்து இதெல்லாம் இப்ப இருக்க சில்ட்ரனுக்கு இதெல்லாம் வந்து ஒரு நார்மலைஸ் பண்ற மாரியான விஷயங்களா இருக்குது. அப்படின்னு நெனச்சீங்கன்னா, அது ரொம்ப ரொம்ப தவறான விஷயம். அது இப்ப தெரியாது. அவங்க வளர்ந்து வரும்போது, ஒரு 13 வயசுக்கு அப்புறமா உங்கனால அவங்கள ஹேண்டில் பண்ண முடியாத ஒரு சிச்சுவேஷன் வரும்போது, ரொம்ப சிரமப்படுவீங்க. அதனால குழந்தைகள் இருக்கிற வீட்ல மொபைல் யூசேஜ வந்து ப்ரொடக்டிவா ஏதாவது ஒரு விஷயங்கள், அதாவது ஒரு ஃபுல் வீடியோ கூட பார்க்கறதுக்கு யாருக்கும் இப்போ வந்து பொறும பத்த மாட்டேங்குது பசங்களுக்கு. ஆ ஒரு ஒரு 15 நிமிஷம் ஒரு வீடியோ, ஒரு சோலார் சிஸ்டத்த பத்தி இருக்குது. அது வந்து எப்படி இயங்குது? அப்படிங்கிற மாரி ஒரு வீடியோ பாருங்கன்னு சொன்னோம்னா, அவங்கனால பொறுமையா உட்கார முடியல, கவனிக்க முடியல. ஏன்னா 30 செகண்ட் போதும் நமக்கு. இதுல இன்னும் 15 நிமிஷம் பார்த்து என்ன பண்ண போறோம்? அப்படிங்கிற மாரி ஒரு மனநிலைய வந்து உண்டாயிருது அவங்களுக்கு. அது வந்து ஒரு ஆரோக்கியமான விஷயம் கிடையாது. நான் சொல்ல வர்றது அ என்னடான்னா, ஆ குழந்தைகள் மேல தவறு எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னா, நம்மள்ட்ட இருந்து தான் ஆரம்பிக்குது. பெரியவங்கள்ட்ட இருந்து தான். ஏன்னா, நம்ம தான் நெறைய மொபைல் யூஸ் வந்து பண்றோம். ஆ சில வீட்ல பண்ண மாட்டாங்க. பட்
மெஜாரிட்டி ஆஃப் பீப்புள் வந்து வீட்ல வந்து மொபைல் யூசேஜ் வந்து ரொம்ப நெறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அ அதுக்கு வந்து ஒரு டிசிப்ளினா ஒரு டைம் ஷெட்யூல் வச்சு ஒரு 1 ஹார் இல்லன்னா 1 1/2 ஹவருங்கிற மாரி அ நீங்க பார்க்கணும். குழந்தைங்களுக்கு வந்து பதிய வைக்கணும். அப்பாவோ, அம்மாவோ நைட் ஒரு 8, 8:30க்கு மேல வந்து பார்க்க மாட்டாங்க. இல்ல ஈவினிங் ஸ்டடீஸ் டைம்ஸ் வந்துருச்சுன்னா, 7:00லேருந்தே வந்து அனாவசியமான வீடியோக்கள் பார்க்க மாட்டாங்க. அந்த மாரி நாம வந்து அவங்களுக்கு பதிய வைக்கணும். ஆ விளையாடுற நேரம் வந்து வெளியில ஸ்டேடியம் கூட்டு போயோ, டர்ஃப் கூட்டு போய் தான் விளையாடணும்னு அவசியம் இல்ல. பேரண்ட்ஸ் வந்து உங்களுடைய குழந்தைகள்ட்ட நல்ல எங்கேஜ்டா விளையாடலாம். ஒரு பால் வச்சு விளையாடலாம். ஒரு இன்டோர் கேம் விளையாடலாம். ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி சம்மந்தப்பட்ட ரிலேட்டட் உங்க வீட்ட சுத்தி என்ன இடம் இருக்குதோ, அதில வந்து விளையாடலாம். ஆ அப்படி விளையாடும்போது நம்மளோட எமோஷனலா அவங்க வந்து கனெக்ட் ஆவாங்க. கனெக்ட் ஆகும்போது அவங்களுடைய ஸ்கூல்ல நடந்த விஷயங்கள், ஆ அவங்க ஃபேஸ் பண்ற ஏதாவது ஒரு ஸ்ட்ரகிள்ஸ் இதெல்லாம் வந்து உங்கள்ட்ட கனெக்ட் ஆக ஆக தான் வந்து அவங்க உங்கள்ட்ட வந்து சொல்லுவாங்க. ஸோ, ஆ நாமளும் கொஞ்சம் பொறுப்ப உணர்ந்து இந்த மொபைல் யூசேஜ வந்து கம்ப்ளீட்டா நான் வந்து யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்ல வரல. ஏன்னா, இப்ப நானே வந்து மொபைல்ல தான் அத வந்து ரெக்கார்ட் பண்ணி அப்லோட் பண்றேன். நம்ம ஒரு டிசிப்ளின் டைம் வந்து மெயின்டெயின் பண்ணணுங்கிறது ஒரு கட்டாயமான ஒரு சூழலா இருக்குது. இல்லன்னா, ம் குழந்தைங்களுடைய மனசு வந்து ஒரு கடுமையான ஒரு மன உளைச்சலுக்கு வந்து அவங்க போயிருவாங்க. சைல்டுஹுட் ட்ராமாங்கிறது ஆ பேரண்ட்ஸ் சரியில்ல, இல்ல வளர்ந்து வர சூழல் சரியில்ல, அப்படிங்கிற காலகட்டம்லாம் போயி, இப்ப வெறும் மொபைல் மூலியமாவே அவங்க வந்து ஒரு ட்ராமா ஒரு ஒரு மாரி ஒரு மூடியான ஒரு கேரக்டரா மாறிட்டுருக்கிறாங்க. அது வந்து ரொம்ப தவறு. நாளைக்கு எதுவுமே அவங்க வாயிலருந்து ஓப்பன் பண்ண மாட்டாங்க. ஆ நீங்க நெறைய நியூஸ் பார்க்குறீங்க. சில குழந்தைகள்லாம் வந்து சூசைட் அட்டெம்ப்ட் பண்றதுக்கான காரணங்கள்லாம் கேட்டோம்னா ரொம்ப அதிர்ச்சியா இருக்குது. ஆ ஸோ எனக்கு தெரிஞ்ச நான் பார்த்த நேரடியா விட்னஸ் பண்ண விஷயங்கள்லாம் வச்சு பார்க்கும்போது, இந்த மொபைல் ஃபோன் அப்படிங்கிறது குழந்தைங்களுடைய லைஃப்ல அ ஒரு பெரிய ரோல வந்து உருவாக்கிட்டு இருக்குது. அதுக்கு எல்லாருமே பேரண்ட்ஸ் எல்லாருமே ஒரு டிசிப்ளின்டான ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணி குடுத்துட்டீங்கன்னா, பெட்டர்ன்னு நான் வந்து நினைக்கிறேன். இத சொல்லணும்னு தோணுச்சு. தேங்க் யூ.